ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இது எஸ்டர்டே வீடியோ. நேற்று மாகாளி அமாவாசை, அதனால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் சமைச்சிருந்தேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முன்னாடியே 1-2 ஒர்க்கு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா ரவா உப்புமா செஞ்சுருந்தேன். இன்றைக்கி சமைக்கிறதுக்கும் இந்த வீக்குக்கு தேவையான வெஜிடபிள்ஸும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வைக்கணும். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ரவா உப்புமா செஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் சமையல் ஒர்க்கு ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி சமையலில் பார்த்திங்கன்னா வடையும் பண்ணலான்னு சொல்லிட்டு வடைக்கு பருப்பு ஊற போட்டிருக்கேன். அதுக்கு பாசிப்பருப்பு பாயசம் வைக்கலான்னு அதுக்கும் பாசிப்பருப்பு ஊற வச்சுருக்கேன். அமாவாசைக்கு எப்போவுமே லோக்கல் சாம்பார் தான் வைப்போம். ஸோ இன்றைக்கி அதை தான் செஞ்சிட்ருக்கேன். இயர்லியாகவே சமையல் ஒர்க்க முடிக்கணுன்றதுக்காகவே தான் பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சுக்கிட்டேன். சைட் பை வந்து லஞ்ச் ப்ரிப்பரேஷனும் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் ரவா உப்புமா, சட்னிலாம் எதுவும் வைக்கல, ப்ளைனாக இதை சாப்பிட்டாச்சு. ஃபஸ்ட்டு நூக்கல் சாம்பார் செஞ்சு வச்சிடலான்னு சொல்லிட்டு நூக்கல் சாம்பார் செஞ்சு வச்சாச்சு. தாளிக்க வேண்டியது தான். பாசிப்பருப்பு பாயசத்துக்காக குக்கரில் கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கேன். இதுக்கு தண்ணி அளவுலாம் வைக்கல, ஓரளவுக்கு பாயசத்துக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுருக்கேன். வேணும்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வெந்த பிறகு சேர்த்துக்கலாம். இதில் கடைசியாக வந்து காய்ச்சி ஆற வச்ச பாலும் சேர்க்க போகிறேன். எப்போவுமே எந்த ஸ்வீட் செஞ்சாலும் கொஞ்சமாக உப்பு சேர்க்கணும். அப்போ தான் ஸ்வீட்ஸை டேஸ்ட் நல்லா எடுத்து கொடுக்கும். பாசிப்பருப்பு பாயசத்துக்கு எப்போவுமே வந்து வெல்லம் தான் சேர்க்கணும். நான் நல்லா கருப்பு வெல்லம் சேர்த்துருக்கேன். பாகு எடுக்காமல் வெல்லத்தை நல்லா துருவி சேர்த்துருக்கேன். வடைக்கு அரைச்சாச்சு. ரசத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். வாழைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. வடைக்கு தேவையானதை ரெடி பண்ணி வச்சுட்டு வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணிவிட்டேன். சமையல் செஞ்சுட்டு இது மாதிரி 1-2 வேலையை செஞ்சால் தான் கொஞ்சம் ஒர்க்கு சீக்கிரம் முடியும். இப்போ தான் கொத்தவரங்காய் சீசன் ஆரம்பிச்சிருக்க போல் கொத்தவரங்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. கடைசியாக லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு வடையும் அதுக்கப்புறம் அப்பளமும் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். வடை பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பு உளுந்தப்பருப்பு சேர்த்து செய்கிறது. அம்மா வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. உளுந்து கொஞ்சம் போட்டுறதால பருப்பு பார்த்திங்கன்னா பிரியவே பிரியாது, வடையும் சூப்பராக வரும். மேக்ஸிமம் நான் இந்த மாதிரி பருப்பு வடையெல்லாம் இங்கே செய்கிறது இல்லை. சைட் பை பார்த்திங்கன்னா பாயாசத்துக்கு நெய்யில் முந்திரி திராட்சை கொஞ்சம் தேங்காய் எல்லாத்தையும் நல்லா வறுத்து பாயாசத்தில் சேர்த்தாச்சு. பாயாசத்துக்கு சேர்க்குற தேங்காய் பார்த்திங்கன்னா நெய்யில் நல்லா வறுத்துட்டு சேர்த்திங்கன்னா பாயாசம் ரொம்ப நேரத்துக்கு கெடாமல் இருக்கும். வடையை ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக வந்து அதே ஆயிலில் அப்பளம் பொரிச்சு எடுத்துக்கிட்டேன். இனியோட படையலுக்கு பார்த்திங்கன்னா சாதம் வடிச்சிருக்கேன். பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் போட்டு சாம்பார், ரசம் வச்சுருக்கேன், அகத்திக்கீரை பொரியல், வாழைக்காய் பொரியல், பருப்பு வடை, பாயாசம், அப்பளம். வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கெலாம் லைக் போடுங்க. தேங்க்யூ.